அதனால்தான் இயேசு கிறிஸ்துக்கு வேதனையோடு சொல்லுகிறார், அறுப்பு மீதி வேலையாட்களோ கொஞ்சம். அதனால அறுப்பின் தலைவனாகிய the Lord of harvest, you pray to him, he will save these people. அதனால அந்த ஓமையை சொன்னாரு, நான் என்னுடைய வேலைகளை அனுப்பும் பொழுது பிசாசானவன் அவர்களுடைய வேலையாளர்கள் கொண்டு வந்து they don't speak the word of God. அவங்க என்ன பண்ணுவாங்க, உலகத்தை போட்டு மிக்ஸ் அடிச்சு விசுவாசிகள் வந்து பலப்படாதபடி அவங்கள they will keep them away from the kingdom work. அதனாலதான் நம்ம எப்பவும் சபையில ஒண்ணு செய்யும் பொழுது we need to pray more. அதாவது பிரேயர் இல்லாதபடி நம்முடைய சரீரத்துல செய்யற காரியங்கள்ல we will not see the result. அடுத்தபடியா வாசிக்கலாம் யோவான் 17:16-20. This is a prayer of Jesus Christ. அவர் வந்து இந்த உலகத்துல அவர் மரணத்தை சந்திக்கிறதுக்கு முன்னால யாருக்காக ஜெபிச்சார் என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 17:16-20 வரை வாசிக்கலாம். நான் உலகத்தான் அல்லாதது போல் அவர்களும் உலகத்தார் அல்ல. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல் நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி அவர்களுக்காக நான் என்னை தானே பரிசுத்தமாக்குகிறேன். நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். இயேசு கிறிஸ்து நமக்காக மட்டுமல்ல, நம்மளாலே அவருடைய வார்த்தையை கேட்கிறவங்களுக்காகவும் ப்ரே பண்ணி கொண்டிருக்கிறார். அதனால நம்ம ப்ரே பண்றோம்னு நினைக்க கூடாது. இயேசு கிறிஸ்து நம்ம ப்ரே பண்றதுக்கு முன்னால இவங்களுக்காக ப்ரே பண்ணி கொண்டிருக்கிறார். அதனால சொல்லுகிறார், நான் உலகத்தான் அல்லாதது போல இவர்களும் உலகத்தார் அல்ல. எத்தனை பேர் சொல்லுவீங்க நான் உலகத்தார் அல்லன்னு? சும்மா வசனம் கேட்டுட்டு இருந்தோம், அதாவது உலகத்துலதான் இருப்போம். we are in the world but we are not of the world. நம்ம வந்து உலகத்தோடு அதாவது நடந்து கொண்டிருந்தாலும் உலகத்தார் இல்ல. நம்முடைய கிங்டம் எங்க இருக்குது? பரலோகத்துல இருக்குது. we are just a pilgrimage. நம்ம வந்து பிரயாணிகள், அதாவது கடந்து செல்லுகிறோம் இந்த உலகத்துல அப்படின்னு தான் வேதம் சொல்லுகிறது. அதனால இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லுகிறார், நான் உலகத்தான் அல்லது போல இவர்களும் உலகத்தார் அல்ல அப்படின்னு சொல்லி. எவ்வளவு கான்பிடண்டா சொல்லுகிறார் அவருடைய பிள்ளையை பார்த்து. ஏன்னா அவர் கொண்டு வந்த பிள்ளைகள், அவர் விதைச்ச பிள்ளைகள், அவங்கள பார்த்து தெளிவா அவரால் சொல்ல முடியும். அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார். அதனால பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளாதபடி we cannot say that we are not of this world. அதாவது ஒருவேளை சரீரத்தின் பலத்தினால நம்ம சில கிரியைகளை செய்யலாம், அதுல வந்து we cannot see the fruit. அதனால இங்க என்ன சொல்லுகிறார், நான் உலகத்தார் அல்லது போல அவர்களும் உலகத்தார் அல்ல, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். சத்தியம் சொல்லும் பொழுது அவருடைய வசனம் என்று நம்ம இங்க பார்க்கிறோம். தேவனுடைய வசனத்தை எவ்வளவு தூரத்துக்கு நம்ம தியானிக்கிறோமோ அவ்வளவு தூரத்துக்கு that we will be purified. பரிசுத்தமாக்கப்படுதல் சொல்லியாச்சுன்னா வசனத்தினால நம்ம கழுவப்படணும் என்று பார்க்கிறோம். பரிசுத்தம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாதுன்னு சொன்னாரு. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை யாரும் தரிசிக்க முடியாதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்தம் எப்போ வரும்? ரத்தத்தினால கழுவதனால வரும், வசனத்தினால வரும், ஆவியினால கழுவப்படும் பொழுது, ஆவியினால் நிறையப்படும் போது. இதை தவிர வேற எந்த விதத்திலும் பரிசுத்தம் வராது. நம்ம எவ்வளவுதான் குளிச்சாலும் பரிசுத்தம் வருமா? எவ்வளவு சென்று போட்டு வெளியே மணத்தாலும் தேவன் எதிர்பார்க்கிற அந்த பரிசுத்தம் நமக்குள்ள வராது. நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் இல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்கள். அதனால நீங்க கணேஷ் சொன்ன வார்த்தை வந்து ஒரு நாள் விதையை கொண்டு வரும். இன்னைக்கு அவங்க விரும்பட்டாலும் God will turn around everything. One day they will start liking us. Hallelujah. அதனால வசனத்தை பேசுறதுக்கு ஆயத்தமா இருக்கணும். வசனத்தை கேட்டா மட்டும் போதாது, வசனத்தை கேட்டு அது ஜீவனுள்ள வசனம் என்பதை அறிந்து அந்த சத்தியத்தினால நம்ம கழுவப்படும் பொழுது மற்றவர்களோடு, அதாவது இருதயத்தின் நிறைவுனால வாய் பேசணும் வேதம் சொல்லுகிறது. எதனால நம்ம நிறைந்திருக்கிறோமோ அதனால வாய் பேசும். உங்களுடைய பொக்கிஷம் எங்க இருக்கிறதோ அங்கதான் உங்களுடைய இருதயம் இருக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப தேவனுடைய ராஜ்யம் நமக்கு பொக்கிஷம் ஆகும் பொழுது தேவனுடைய வசனம் நம்ம வாயிலிருந்து வரும். வீணாத வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து வராது. அப்பொழுது நம்ம வந்து வல்லமை உள்ளவர்களா மாறலாம். இன்னொரு வசனம் வாசிக்கலாம். விசுவாசம்னு சொல்லிக்கிட்டு கிரியை இல்லாம இருந்தான்னா தேவன் விரும்புகிறது இல்லை.
கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. வீணானது கூட இல்லை, செத்தது அப்படின்னு சொல்லுது. யாக்கோபு 2:17 வாசிக்கலாம். யாக்கோபு 2:17. நான் விசுவாசி நம்ம சொல்லி எவ்வளவுதான் என்னதான் ஆரவாரம் பண்ணாலும் விசுவாசத்தின் கிரியை இல்லைன்னா நாமும் செத்துதான் இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். வாசிங்க. அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததா இருக்கும். ஹல்லேலூயா. அதனாலதான் யாக்கோபு சொல்லுகிறார், நீ உன்னுடைய விசுவாசம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கிரியையில காட்டலன்னா, கிரியையை காட்டுகிறவனுக்கு முன்னால உன்னுடைய விசுவாசம் செத்ததா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன்னு சொல்லினா என்னுடைய வாழ்க்கையில அது கிரியையில காட்டினதான் அந்த விசுவாசம் இஸ் ட்ரூ. அல்லது வாயளவுல தான் சொல்லுவாங்க, வாயினால the word is very easy, வாயில பேசுறது ரொம்ப லகுவு, ஆனா அத கிரியையில காட்டுறது கஷ்டம். கிரியையில காட்டும் பொழுதுதான் மற்றவங்களுடைய ரியாக்ஷனை பார்க்கலாம். அதாவது யூசுப் அப்படின்னு சொல்லி ஈரான்ல இன்னும் he is kept in the jail. அவனுக்கு 4-5 தடவை மரண தண்டனைக்கு அவங்க டெசிஷன் கொடுத்துட்டாங்க கோர்ட்ல. ஆனா இன்னும் அவனை கொல்லல. ஏன்னா நிறைய ஊழியக்காரங்க அவருக்காக ஜபிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. 20,000 சிக்னேச்சர் கேம்பெயின்ஸ் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. ஆனா இதுவரையிலும் தேவன் அவனை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அவன் செய்த தப்பு என்ன? இயேசு கிறிஸ்துவ ஈரானுக்குள்ள தைரியமா பிரசங்கிச்சது. நம்ம அமெரிக்கால பிரசங்கிக்கிறதுக்கு பயப்படுறோம். இங்க we have more freedom. அங்க தேவனுக்கு விரோதமான தேசத்துக்குள்ள he has got a church. சர்ச் மட்டும் இல்ல, அண்டர் கிரவுண்ட் பிலீவர்ஸ் நிறைய பேர் இருக்கிறதுனால அவனை தேவனுக்கு அதாவது அனுகூலமா இருந்ததுனால அவனை ஜெயில போட்டிருக்கிறாங்க. ஆனா ஒரு காரியம் என்ன? அவனுடைய ஜீவன் யாருக்கு கையில இருக்குது? நம்முடைய தேவனுக்கு கையில இருக்குது. அதனால அந்த தேசத்துல உள்ள அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்து அவனுக்கு கொல்றதுக்கு ஆர்டர் கொடுத்தா கூட தேவன் அந்த ஆர்டரை ரிலீஸ் பண்ணலன்னா they cannot kill him. That is the faith. என்ன ஒரு வசனம் வாசிக்கலாம். எபேசியர் எதனால இந்த சபைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எபேசியர் 4:12-13 வாசிக்கலாம். சபையில நம்ம வர்றது, சபையில அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், பாஸ்டர்கள் இவர்கள்லாம் எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷக்காரராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். யார் ஏற்படுத்தினார்? தேவன் ஏற்படுத்தினார். அதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசிகள் சீர்பொருந்த பொருட்டுன்னு சொல்லல, பரிசுத்தவான்கள் சீர்பொருந்த. நம்ம எல்லாம் யாரு? பரிசுத்தவான்கள். சொல்ல முடியுமா தைரியமா? நம்ம சொல்ல வேண்டியது இல்ல, மற்றவங்க நம்மளை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். இங்க நமக்கு தேவன் கொடுக்கிற டைட்டில் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு. அப்ப பரிசுத்தவான்களும் சீர்பொருந்தணும். அது எதனால சீர்பொருந்தணும்? வார்த்தைகள்னால. அவங்க சீர்பொருந்தும் பொருட்டு தான் இந்த ஊழியக்காரங்களை கொடுத்திருக்காங்க. அதாவது இந்த ஊழியக்காரங்கள் விசுவாசிகளை ஏமாத்துறதுக்கு இல்ல, இவங்க சீர்பொருந்தி தேவனுடைய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்கு. பக்தி விருத்தி அடைவதுன்னு சொல்றது ஒவ்வொரு நாளும் we have to grow in the faith more and more. இன்னைக்கு நான் இவ்வளவு தூரத்துல இருந்தேன்னா நாளைக்கு ஒரு ஸ்டெப்பாவது முன்னால வரணும். ஒரே இடத்துல நான் ஸ்டாக்னண்டா இருந்தேன்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா I am backsliding. என்னுடைய விசுவாசம் நாளுக்கு நாள், ஒரு பிள்ளை பிறந்துன்னா அது வளர்ந்துட்டு தான் இருக்கும், கீழே போகாது. அதே போல விசுவாசத்துல நம்ம பிறந்திருந்தோம்னா every day we have to grow little bit. அப்பதான் it is progressive அல்லது digressive. அதாவது பின்னால நம்ம போயிட்டு இருந்தோம்னா நம்ம ஒரு நாளும் we cannot bear fruit for the kingdom of God. நான் இன்னும் மெசேஜுக்கு வரல, just I am telling you the introduction. தேவன் ஒரு சபையை பற்றி இங்க சொல்லுகிறார். அதை பார்த்துட்டு we will get into that. எதனால இந்த பிரச்சனை வருகிறது? வெளிப்படுத்துதல் 2வது அதிகாரம் 2-4 வரை வாசிக்கலாம். வெளிப்படுத்துதல் 2வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து 4வது. கிரியைகளை உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து